ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது என்னன்னா க்ரீமி சிக்கன் பாஸ்தா இல்லையா? என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, பாஸ்தா, சிக்கன், பால், சீஸ், வெண்ணெய், சோளம், வெங்காயம், தக்காளி, கேரட், பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, குடைமிளகாய், சில்லி ஃபிளேக்ஸ், பெப்பர் தூள், கோதுமை மாவு, எண்ணெய், மயோனைஸ், தயிர், தட்டை. ஸோ இப்போ பச்சை பால் இருக்கு, அதை நம்ம காய்ச்சி போறோமா? காய்ச்சி தான் இந்த ப்ராசஸ்ல தான் அதை அப்படியே பண்ண போறோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அப்போ ஃபர்ஸ்ட் பாஸ்தாவை பாயில் பண்ண போறோம். அதுக்கு இந்த எடுத்துக்கலாமா? இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம். அண்ட் உப்பு கண்டிப்பா நமக்கு அடுத்த சிக்கன்லாம் குக் பண்ணும்போது வேண்டியிருக்கும். ஒட்டாம இருக்கும். ஆயில், ஓகே. அடுத்து பேன்ல ஆன் பண்ணிடலாமா? சிக்கன் சாட்டே பண்ணலாம். ஸோ பட்டர் இவ்வளோ தேவையோ அவ்வளோ சிக்கன். ஓகே, இது மின்ஸ்டு சிக்கன் சொல்ல முடியாது, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜில் இருக்கு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பெப்பர் கார்ன், அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸும் தேவைப்படும். ஓகே, ஃபைன். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும். நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கொஞ்சம் இந்த ஸ்பூன் இல்லாம இப்படி மிக்ஸ் பண்ணலாம். ஸோ சிக்கனை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க, ஏன்னா சிக்கன் குக் ஆகணுங்கிறதுக்காக. இதுவும் கொஞ்சம் வந்து நமக்கு அந்த ஸ்டர் பண்ணும்போதே தெரியுது, கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டே வருது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். ஓகே, ஸோ இது ரெடியானா தான் அடுத்த வேலையா நமக்கு, இல்லை வேற ஏதாவது வேலைகள் இருக்கா? நமக்கு சாட்டே பண்ணிடலாம் வெஜ்ஜஸ். ஓகே, ஃபைன். அப்போ இது வந்து நீங்கள் இங்கே வச்சுக்கலாம், ஏன்னா அடுத்து உங்களுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும்ல. ஸோ இப்போ நான் இங்கே ஆன் பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது ஸ்வாப் பண்ணணுன்னாலும் இந்த பர்னர்லேருந்து அப்படி மாற்றிக்கலாம். ஸோ இப்போ அங்கே பட்டர் தேவைப்படும் அப்படின்னாங்க. எவ்வளோ பட்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் பட்டரை போட்டுட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதுல இன்னொரு வேலையும் இருக்கு நமக்கு. அந்த ஒயிட் சாஸ் பண்ணணும்ல, அது தனியா இப்ப பண்ணுவோமா? தேவையான அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிருக்கோம். கேரட், கேப்சிகம். ஓகே, கார்ன் சும்மா வாங்கிட்டு வந்து வச்சுக்கோமா? அவிச்சு வச்சு பாயில் பண்ணி வச்சுக்கோம். ஓகே,
தேவையான சால்ட். சால்ட் வேணுமா? ஸோ இது ரெடி ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணிடலாமா? இந்த நம்மள இருக்கு. இப்போ பார்ப்போம், செக் பண்ணுவோம் ரெடி ஆயிடுச்சா பாருங்க. இதையுமே வந்து அப்படியா கட் பண்ணா கட் ஆகணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வேகணுமா? ஓகே, சிக்கனை செக் பண்ணிடலாமா? தாராளமா செக் பண்ணலாம். அண்ட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து இப்படி கட் பண்ணா அது கட் ஆகுதா பார்த்தேன், கட் ஆகுது. ஆனா வந்து நம்ம அவ்வளோ சாஃப்டா கட் ஆகல, கொஞ்சம் காலையில கிட்ஸ்க்கு பண்ணும்போது எமர்ஜென்சி அப்படியே பண்ணிடலாம். கரெக்ட், அதே போயிட்டு போதுமா? அது அப்போ போதும், ஆஃப் பண்ணிடுவா? ஓகே. ஆனா வந்து கட்டிங் அந்த ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. அது கட் பண்ணிட்டீங்கன்னா சரி, நான் இங்க வந்து வச்சு ட்ரை பண்ணேன். எஸ், தி கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இங்க வந்த குடும்ப தலைவிகள் சொன்னதுதான் அது. அதை வச்சுதான் நானும் போய்கிட்டு இருக்கேன். நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க. ஃபைன். ரொம்ப நேரமா இந்த சிக்கன் மட்டும் நம்ம ஆமா பாத்துடலாமா? சிக்கன் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. குக் ஆயிடுச்சான்னு மேம் சொல்லிட்டாங்கன்னா அதையும் ஆஃப் பண்ணிடலாம். பக்கத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல வச்சுட்டு சிக்கன் செக் பண்ணலாம் இருக்குமா? அடடா, கைவரிசை காட்டுங்க பாப்போம். இன்னும் சிக்கனை செக் பண்ணுமா? ஆமா, சிக்கனை செக் பண்றதும் இதேதான் ப்ராசஸ்ன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் ஓகே தான் நினைக்கிறேன். ஏன்னா அகைன் இன்னொரு ப்ரீ குக் பண்ண போறோம், அதனால இது ஓகே தான் நினைக்கிறேன். லைட்டா வைட் பண்ணிட்டு அது இது ரெடி ஆயிடுச்சா? அது ரெடி ஆயிடுச்சு. அப்ப மாத்திடுவோமா? சூடா இருக்கு, பாத்து பாத்து பாத்து. ஓகே, நம்ம கிச்சன்றதால எவ்வளவு பட்டர் வேணா ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளவு சீஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஃபைன். நம்மளும் சீட் மீல்ல சாப்பிட்டுக்கலாம். கரெக்ட் தான். பட்டர் எல்லாம் பார்த்தா நமக்கும் ஒரு லவ் வரத்தான் செய்யுது எனி டைம். இத காலையில செஞ்சு வச்சா நமக்கே டெம்ப்ட் ஆகும் சாப்பிடற. பட்டர் பார்த்தாலே டெம்ப்ட் ஆயிடும். ஏன்னா வந்து பீயிங் எ விமன், காலையில அப்படி பசங்களை அமுச்சிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடுறோம். எனக்கு இந்த பட்டர் எப்படி பிடிக்கும் அப்படின்னா, இந்த பட்டரை குக் பண்றதுக்குலாம் எனக்கு டைம் இருக்காது பெருசா வீட்டுல. ஏன் அப்படின்னா வந்து குக் பண்ணி சாப்பிட்றது எப்பவுமே ஐ டோன்ட் ப்ரிஃபர். ஏன் அப்படின்னா வந்து இங்க வந்து குக் பண்ணி பாக்குறதோட சரி, நான் குக் பண்ணுவேனா அப்படின்னா பாக்குறதுலயே அப்ப எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, பாக்குறதுலயே வந்து எப்படி கார் ஓட்டும் போது பக்கத்துல உட்காந்தே ஒரு பெரிய டிரைவரா மாறிடுவாங்களோ அது மாதிரி. சோ இப்போ பட்டர் போட்டோம். கார் ஓட்டுறத விட இப்பெல்லாம் மேப் சொல்றதுதான் பெரிய விஷயம். எஸ், மேப் சொல்ற மாதிரி ஓட்டுறதுதான் பெரிய விஷயம். பட்டர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் garlic போட்டு. யா, இதுதான் அந்த ஒயிட் சாஸ்க்கான ஃபீல். ஜிஞ்சர் ஆல்ரெடி போட்டுட்டோம். அப்படியே அந்த பிளேட் எனக்கு பாஸ் பண்ணிடுங்க. அது பேஸ்ட். ஓகே, இப்பதான் மெயின் ப்ராசஸ் ஒன்று இருக்கு. நம்ம வீட்டை போட்டு அது கட்டியாகாம பாத்துக்கணும். யா, ஓகே. 4 ஸ்பூன் போட்டதால ஹோல்ட் பண்ண முடியாம நான் வந்து நான் அப்படி கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். ஆமா, இப்போ போட்டுடலாம்னு நினைக்கிறேன் மில்க். ஆமா, இது ஈஸியா கொஞ்ச நேரத்துல ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஆமா, ஓகே. ஏன்னா இப்படி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம்னா அது மிக்ஸ் ஆகுது. அப்படி மிக்ஸும் ஆகலைன்னா there is a easier option. என்ன அப்படின்னா கேன் blend it in the mixie. நிஜமாதான் blend ஆயிடும். மிக்ஸில blend பண்ணா it will be a smooth. ஓகே, ஒரு ஸ்மூத்தி ஃபீல் வந்துடும். இந்த மாதிரி நிறைய எதுக்கு நாங்க மிக்ஸி எங்க பக்கத்துலயே வச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் போட்டுற வேண்டியதுதான். அரிசி மாவுல இருந்து எல்லாத்தையும் போட்டு ஒரு ஸ்டரிட்டோம் அப்படின்னா எல்லாமே நம்ம சொன்ன பேச்சை கேட்ட மாதிரி ஆயிடும்.
ஸோ இதுவும் boil இந்த ஆகணும். ஹேக்கும் வந்து இங்க வந்து ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தது தான். அதான் நான் உங்களுக்கு பாஸ் பண்றேன். And நமக்கு இன்னொரு முக்கியமான கடமை பாக்கி இருக்கிறது. அந்த கடமையை முடிச்சிடலாம். ஆமா, ட்ரெயின் பண்ணிடலாமா? ஓகே. அதில் வாட்டர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் டைல்யூட் பண்ணிட்டு அதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஓகே இது ஸ்மால் வடிகட்டியே போதும், பெரிய வடிகட்டி ஒன்றும் இல்லை. இதை நம்ம வந்து அப்படியே எடுத்து அப்படியே வடிகட்டி போட்டுருவோம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வாட்டர் ஊற்றல கொஞ்சம் டைல்யூட் ஆயிடுச்சா? ஃபைன். ஸோ அங்கே அந்த பாஸ்தாவையும் வடிகட்டியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம சாட்டே பண்ணி வச்சதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வெஜ்ஜீஸை இந்த ஒயிட் சாஸ்ல ஆட் பண்ணுறோம். அப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சிக்கன் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அதையும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு ஒயிட் சாஸ் வந்து இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு பண்ணுவோமா? ஆனால் ஒரு சில டைம் பண்ணுவோம், ஒரு சில டைம் ஃப்ரீயாக விட்டுருவோம். 2-3 இன்க்ரீடியன்ஸை போட்டு அடுத்து ஓகே பாஸ்தாவை சாப்பிடுங்க கிளம்புங்க அப்படின்னு. ஸோ டைம் இருக்கிறத பொறுத்து நம்மளோட அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் மாறும். இப்போ அடுத்து ஷீட் சீஸ் எடுத்துருக்காங்க, அப்படியே அதை போட்டுட்டு எஸ் நம்ம சீஸ் வாங்கி கியூப் சீஸ் வாங்கி கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், கூட நல்லா இருக்கும். அது வந்து அவங்கவுங்க ஸ்பெஷல் மொசரெல்லா தான் வேணும். நிறைய சீஸ்ல நிறைய வகைகள் இருக்கு, எதை வேணா ஆட் பண்ணிக்கலாம். இல்ல கியூப் சீஸ் இருக்கு, அதை கூட துருவி நீங்க போட்டுக்கலாம். ஸோ இன்னொரு ஷீட் வச்சிருக்கோம், அதையும் ஆட் பண்ண போறோமா? ஓகே, பாஸ்தாவை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுல மூடி வச்சிடலாம். நல்லா கூலா அது வந்து சாஃப்டா மாறிடும் அப்படிங்கிறதுனால சிம்லியே வச்சிருக்கோம். ஃபைன். அடுத்து என்ன வேலை நமக்கு பாக்கி இருக்கு? சாட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பாஸ்தாவெல்லாம் அப்போ ஒரே இதுல போட்டுடலாமா? ஃபைன். ஆனியனா? ஓகே. தக்காளி, கேப்சிகம், ஃபைன். கேரட், நம்ம எப்படி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம், சரி வேஸ்ட் ஆக வேண்டாம், நம்ம சாட்டும் பண்ணிட்டோம். ஓகே, சால்ட், சிக்கன் ஸ்மால் பீஸாக தான் இருக்குது, அப்படியே போட்டுக்கலாமா? ஓகே, பெப்பர் போட்டிருக்கோம், பெப்பர் தூளை போட்டுட்டு சிக்கனை போட்டு இதில் கொஞ்சம் மயோ, கொஞ்சமாக கர்ட் பிளெண்ட் ஆகிறது. மிக்ஸ் பண்ணி இதை வந்து அந்த சில்லி ஃப்ளெக்ஸ் போட போறோமா? சில்லி ஃப்ளெக்ஸ் ஆக்சுவலா அதுக்கும் போட போறோம்.
சாட் மசாலா நம்ம அதுக்கு ஆட் அது பண்ணலாம். ஆட் பண்ணிக்கலாம். யா, நம்ம கிட்ஸ்க்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம ஓ இதை ஒரு வாட்டி செக் பண்ணிடுறோம். ரெடி ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன்ல. ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே, இதை பிளேட்டிங் பண்ணிடுறோம். ஸோ பாஸ்தாக்கு பிளேட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கும் இருக்கு. ஃபைனலாக பிளேட்டிங்கை முடிச்சுட்டு அதில் வந்து வேற ஏதாவது நமக்கு சீசனிங் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலாக சீசனிங்க்கு சில்லி ஃப்ளேக்ஸை போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கு இந்த பிளேட்டிங் இருக்கு. இந்த சாட்டுக்கு எப்படி பண்ண போகிறோம்? இதுல நிறைய கெனாப்பின்னு ஒன்று இருக்கு. அதுலயும் நம்ம இந்த மாதிரி சாட் பாஸ்கெட் மாதிரி பண்ணலாம். ஓகே, எடுக்கலாம் பசங்களுக்கு. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்லேயே பப்பட் இருக்கும், வாங்கி வச்சிருப்போம், கண்டிப்பாக அதில் கூட பண்ணலாம். சீஸ், கிரேட்டட் சீஸ் இருந்தால் நம்ம மேலே கிரேட் பண்ணிக்கலாம். சாட் சென்டர் போனா மோஸ்ட்லி வெஜ் தான் இருக்கும். நம்ம இத சிக்கன் ஆட் பண்றதால அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அவங்க ஆட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஏன்னா சாட்ல உங்களுக்கு நான்வெஜ் கிடைக்காது. கண்டிப்பா வாங்கிட்டு வந்து வேணா அதில் நம்ம நான்வெஜ் இப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அது நம்மளே ஹெல்த்தியா பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர், ஃபைன். ஓகே, ஸோ இப்போ நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் ரெண்டுமே இல்லையா? எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை பார்த்துட்டு அப்படியே டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வெசிலில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு பாஸ்தா போட்டு, பாஸ்தாக்கு தேவையான உப்பு அண்ட் எண்ணெய் போட்டு அதை கொதிக்க வச்சுன்னா அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பட்டர் போட்டு, பட்டரில் சிக்கன், இஞ்சி பூண்டு விழுது, பெப்பர், உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வந்து பூண்டையும் போட்டு நல்லா குக் பண்ணணும். அதுக்கப்புறம் அகெயின் ஒரு கடாயிலையோ இல்லை பேன்லையோ தேவையான அளவுக்கு வெண்ணெய் விட்டு வெங்காயம், தக்காளி, கேரட், கேப்சிகம், ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் போட்டு நல்லா சால்ட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு அதை ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பட்டர் போடுறோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் சாப் பண்ண கார்லிக் போடணும். சாப் பண்ண கார்லிக்கு அப்புறம் மைதாக்கு பதிலாக வீட் ஃப்ளோர் எடுத்து வச்சிடணும். வீட் ஃப்ளோர் போட்டுட்டு அதை நல்லா நீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு மில்க் அதில் எடுத்து போட்டுட்டு ஒரு சாசி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் குக் பண்ணணும். குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த வெஜ்ஜீஸ் தனியாக ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை இந்த சாஸ்ல ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கனும் ரெடி ஆயிருக்கும். சிக்கனையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாஸ்தாவும் ரெடி ஆனவொன்னே பாஸ்தாவை ஆட் பண்ணிட்டு அதுக்கு சீசனிங் வேற எதுவுமே பண்ணல, ஒன்லி வந்து நம்ம சில்லி ஃபிளேக்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், கேரட் அண்ட் ஸ்வீட் கார்ன், கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, மிளகுத்தூள், சிக்கன் இதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு மயோனிஸ் அண்ட் கர்ட் லிட்டில் பிட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அண்ட் சில்லி ஃபிளேக்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மேலே டாப்பிங்கான விஷயம் ரெடி ஆகிடும். அதை நம்ம தட்டையில் மேலே வச்சுட்டு அப்படி ப்ரெசென்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த சாட்டும் ரெடி. பெரிய ரீகேப்பை முடிச்சதுக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை அப்படியே ஒரு பைட்ல சாப்பிடணும். அதை ஆஃப் கேமரா சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு.
பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சிக்கனை வந்து இந்த மாதிரி ஏதாவது சூப்பியான ஒரு விஷயத்தில் அந்த ஜூஸியாக கொடுத்தீங்க அப்படின்னா நமக்குலாம் சிக்கனை இப்படி கடிச்சு பழக்கம், காரசாரமாக சாப்பிட்டு பழக்கம், அது ஒன்று இருக்குது. பட் இந்த மாதிரி சாப்பிட்றதும் ஒரு வேற ஒரு ஃபீல்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிக்கனை மில்க் பேஸ்டு ஒரு விஷயத்தில் போட்டு குக் பண்ணி சாப்பிட்றது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். நான் ஆர்டர் பண்ணி வேணானா இல்லை, பட் இவங்க பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் சிக்கன் க்ரீமி அந்த ஒயிட் பாஸ்தாவோட அதை கொடுங்க சார், நான் நான் வெஜிடேரியன்லாம் சிக்கன் இப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஓகே, சூப்பர், ஃபைன் குக்கிங், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் யுவர் தாட் இஸ் ஸோ குட். ஏன் அப்படின்னா வந்து சேட்டில் ஒரு நான்வெஜ் இதை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு, ஏன் சேட்டுக்கு வெளியில் போகிறீங்க, வீட்லேயே பண்ணலாம், அதையும் நான்வெஜ்ஜில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அருமையான விஷயத்தை காமிச்சிருக்காங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, கிச்சன் கில்லாடிகள் ஒரு கான்டெஸ்ட் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல விஷயத்த இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒரு 4 பேருக்கு அப்படி கொண்டு போய் சேர்க்கறது தான். ஸோ அப்படி இன்னைக்கு ஒரு ஃபைன் தாட் அண்ட் 2 அருமையான ரெசிபீஸோட முடிக்க போகிறோம்.